வணக்கம் ஜோதிட நண்பர்களே. குரு பகவான் பார்த்தீங்கன்னா மே மாதம் 15ஆம் தேதி 2025ஆம் வருடம் ரிஷபராசியிலிருந்து மிதுன ராசிக்கு பெயர்ச்சி ஆக போகிறார். குரு பகவான் பார்த்தீங்கன்னா ஒரு ராசியில சுமாராக 13 மாதங்கள் சஞ்சரிப்பார்னு சொல்லலாம். அதே போல குரு பகவான் பார்த்தீங்கன்னா தனுசு ராசி மற்றும் மீன ராசிக்கு அதிபதியாக இருப்பார். குரு பகவான் பார்த்தீங்கன்னா பிரகஸ்பதி மற்றும் வேத குரு எனவும் அழைக்கப்படுகிறார். அதே போல குரு பகவான் பார்த்தீங்கன்னா மங்களமான கிரகம்னு அழைக்கப்படுவார். அதே போல குரு பகவான் பார்த்தீங்கன்னா 5வது 7வது மற்றும் 9வது பார்வையின் மூலம் 12 ராசிகளுக்கும் நிறைய நல்ல பலன்களை அருளக்கூடிய கிரகமாக இருப்பார். இந்த குரு பெயர்ச்சினால 12 ராசிக்காரர்களுக்கு என்னென்ன பலன்கள் கிடைக்குங்கிறத இந்த வீடியோல நம்ம பார்க்கலாம். இந்த வீடியோவை பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற ஆல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நம்ம போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். சரி, வாங்க வீடியோக்குள்ள போகலாம். கும்பராசிக்காரங்களுக்கு பார்த்தீங்கன்னா குரு பகவான் 5ஆம் வீட்டுக்கு பெயர்ச்சி ஆக போகிறார். குரு பகவான் பார்க்கும் இடம் கோடி நன்மைகள் தரும் சொல்லி ஜோதிடத்தில் சொல்லுவோம். அப்படி பார்த்தீங்கன்னா கும்பராசிக்காரங்களுக்கு குரு பகவான் உங்க ராசியை பார்க்க போகிறார், 9ஆம் வீட்டை பார்க்க போகிறார், 11ஆம் வீட்டை பார்க்க போகிறார். இதனால உங்களுக்கு பல நன்மைகளும் பல மாற்றங்களும் பல முன்னேற்றங்களும் உங்க வாழ்க்கையில கண்டிப்பாகவே நடைபெறும். பொதுவாக பார்த்தீங்கன்னா கும்பராசிக்காரங்களுக்கு இந்த குரு பெயர்ச்சினால நிதி ஆதாயங்கள் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குன்னு சொல்லலாம். நீங்க எந்த ஒரு விஷயத்துல திட்டமிட்டாலும் அதுல வெற்றி வாய்ப்புகள் உங்களுக்கு கண்டிப்பாகவே கிடைச்சிக்கிட்டு வரும். வருமானம் அதிகரிக்கிறதுக்கு அதிக வாய்ப்புகள் கண்டிப்பாகவே இருக்குன்னு சொல்லலாம். வேலை சார்ந்த விஷயங்கள்ல பார்த்தீங்கன்னா உயர் பதவிகள் நிச்சயமாகவே கிடைக்கும். இல்லைன்னா சம்பள உயர்வுகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்கு. இந்த குரு பெயர்ச்சிக்கு பிறகு பார்த்தீங்கன்னா உயர்கல்வி படிக்கும் மாணவர்களுக்கு அதிக முன்னேற்றம் கண்டிப்பாகவே பார்த்துக்கிட்டு வர முடியும் சொல்லலாம். பிள்ளைகளின் நலனுக்காக அதிக நன்மைகளை நீங்க இந்த காலகட்டம் கண்டிப்பாகவே செஞ்சுக்கிட்டு வருவீங்க. இதுக்கு முன்னாடி உடல் நலம் சார்ந்த பிரச்சனைகள் இருந்தாலும் அது குறையக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு அதிகமாகவே உண்டாகும் சொல்லலாம். குடும்பம் சார்ந்த விஷயங்கள்ல பார்த்தீங்கன்னா அதிக ஒற்றுமை இந்த காலகட்டம் கண்டிப்பாகவே இருக்கும். வழக்கு சார்ந்த விஷயங்கள்ல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சாதகமான தீர்ப்பு வரக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு அதிகமாகவே உண்டாகும். குறிப்பா பார்த்தீங்கன்னா கும்பராசிக்காரங்களுக்கு இந்த குரு பெயர்ச்சிக்கு பிறகு நிதி வளம் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகளே அதிகமாக இருக்குன்னு சொல்லலாம். சேமிப்பு போன்ற விஷயங்களை நீங்க ஈடுபடுறதுக்கும் அதிக வாய்ப்புகள் கண்டிப்பாகவே இருக்கு. பழைய கடன்களை திருப்பி செலுத்தக்கூடிய வாய்ப்புகளும் இந்த காலகட்டம் உங்களுக்கு உருவாகக்கூடும். புதிய வேலை வாய்ப்பு தேடிக்கொண்டிருக்கும் நபர்களுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏற்ற தகுதியான நல்ல வேலை வாய்ப்புங்கிறது நிச்சயமாகவே அமையக்கூடும் சொல்லலாம். கடினமான உழைப்புக்கேற்ற அங்கீகாரங்களும் பணவரவுகளும் இந்த காலகட்டம் கண்டிப்பாக உங்களுக்கு உண்டாகும். தொழில் சார்ந்த விஷயங்கள்ல பார்த்தீங்கன்னா அதிக லாபங்கள் உண்டாகக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்கு. கொடுக்கல் வாங்கல் இந்த காலகட்டம் உங்களுக்கு சீராகவே இருக்கக்கூடும் சொல்லலாம். நிறைய நன்மைகள் இந்த காலகட்டம் குரு பெயர்ச்சிக்கு பிறகு உங்களுக்கு அமையக்கூடும். அனாவசிய செலவுகளை இந்த காலகட்டம் நீங்க தவிர்த்துக்கிறது உங்களுக்கு அதிக நன்மைகளை கொடுத்துக்கிட்டு இருக்கும். அப்படி இல்லைன்னா வீண் செலவுகள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகளும் கண்டிப்பாகவே இருக்கு. புதிய தொழில் ஆரம்பிக்கணும்னாலும் இந்த காலகட்டம் நீங்க ஆரம்பிச்சீங்கன்னா அதனால உங்களுக்கு நிறைய நன்மைகள் கண்டிப்பாகவே கிடைக்கும் சொல்லலாம். காப்பீடு நிதி முதலீடுகள் போன்ற விஷயங்களும் நீங்க ஈடுபட்டாலும் இந்த காலகட்டம் நல்ல லாபமாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்கு. வங்கி கடன் தொடர்பான சிக்கல்கள் இந்த காலகட்டம் வர்றதுக்கு அதிக வாய்ப்புகள் கண்டிப்பாகவே உண்டாகும் சொல்லலாம். கால்நடைகள்னால இந்த காலகட்டம் உங்களுக்கு அதிக லாபங்கள் ஈட்டக்கூடிய வாய்ப்புகளும் கண்டிப்பாகவே உண்டாகும். விவசாயம் சார்ந்த விஷயங்களையும் அதிக லாபங்கள் கும்பராசிக்காரங்க கண்டிப்பாகவே பார்த்துக்கிட்டு வர முடியும். குடும்பம் சார்ந்த விஷயங்கள்ல பார்த்தீங்கன்னா குடும்ப ஒற்றுமை அதிகரிக்க கூடும். அதே போல இந்த குரு பெயர்ச்சிக்கு பிறகு பார்த்தீங்கன்னா குடும்பத்துல சுபகாரியங்கள் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குன்னு சொல்லலாம். குழந்தை வரனுக்காக தேடிக்கொண்டிருக்கும் நபர்களுக்கு பார்த்தீங்கன்னா குழந்தை வரன் அமையக்கூடிய வாய்ப்புகளும் அதிகமாகவே இருக்கு. உற்றார் உறவினர்களோட ஆதரவு இந்த காலகட்டம் உங்களுக்கு அதிகமாகவே கிடைச்சிக்கிட்டு வரும். குறிப்பா பார்த்தீங்கன்னா புதிய உறவுகள் உங்களுக்கு உண்டாக கூடும் சொல்லலாம். சகோதரர்கள் சகோதரிகள் கிட்ட இருந்து வந்த பிரச்சனைகளும் இந்த காலகட்டம் உங்களுக்கு சீராகக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு. இதுக்கு முன்னாடி உறவுகள் கிட்ட இருந்து வந்த பிரச்சனைகள் அனைத்துமே நீங்க கூடும் சொல்லலாம். உங்களோட பேச்சுக்கு கண்டிப்பாகவே முக்கியத்துவம் கிடைச்சிக்கிட்டு வரும். பெற்றோர்களின் ஆதரவு இந்த காலகட்டம் உங்களுக்கு அதிகமாகவே கிடைக்கும் சொல்லலாம். அதனாலையும் உங்களுக்கு நன்மைகள் உண்டாகும். கணவன் மனைவிக்கு இடையே இருந்து வந்த பிரச்சனைகள் நீங்க கூடும். ஒற்றுமை அதிகரிக்க கூடும். பிள்ளைகளின் கல்விக்காக இந்த காலகட்டம் சுப செலவுகள் உங்களுக்கு அதிகரிக்க கூடும் சொல்லலாம். பிள்ளைகளும் பார்த்தீங்கன்னா நல்ல மதிப்பெண் பெறக்கூடிய வாய்ப்புகளும் கிடைச்சிக்கிட்டு வரும். குடும்பத்துல மருத்துவ செலவுகள் படிப்படியாக குறையக்கூடும் சொல்லிடலாம். பொதுவா இந்த குரு பெயர்ச்சிக்கு பிறகு பார்த்தீங்கன்னா மாணவர்களுக்கெல்லாம் படிப்பு சார்ந்த விஷயங்களை அதிக முன்னேற்றம் கண்டிப்பாகவே காண முடியும்.
நல்ல மதிப்பெண்களும் நீங்க கண்டிப்பாகவே எடுக்க முடியும். உயர்கல்வியில பார்த்தீங்கன்னா, படிக்கும் மாணவர்களுக்கு சாதனை படைக்கக்கூடிய வாய்ப்புகளும் அதிகமாகவே இருக்கு. உங்களுக்கும் பார்த்தீங்கன்னா, பெற்றோர்களின் ஆதரவு அதிகமாகவே கிடைக்கும்னு சொல்லலாம். படிப்புக்கான பொருள் பற்றாக்குறை இந்த காலகட்டம் மாணவர்களுக்கு கண்டிப்பாகவே இருக்காதுன்னு சொல்லலாம். மாணவர்களும் பார்த்தீங்கன்னா, குறிப்பா இந்த காலகட்டத்தில ஆன்மீக கல்வி கற்றுக்கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்கு. போட்டி தேர்வுகள் எல்லாம் பார்த்தீங்கன்னா, வெற்றி வாய்ப்புகள் உங்களுக்கு அதிகமாகவே இருக்கு. புதிய பாடங்கள கற்றுக்கொள்ள வாய்ப்புகள் உங்களுக்கு அதிகமாகவே கிடைச்சுக்கிட்டு வரும்னு சொல்லலாம். சில கும்பராசிக்காரங்க மாணவர்கள்லாம் பார்த்தீங்கன்னா, படிப்பு சார்ந்த விஷயங்கள்ல சாதனை படைக்கக்கூடிய வாய்ப்புகளும் உண்டாகக்கூடும். உங்களுக்கு பார்த்தீங்கன்னா, நெறைய நண்பர்களின் உதவி நிச்சயமாகவே கிடைச்சுக்கிட்டு வரும்னு சொல்லிடலாம். கல்விக்காக பயணங்கள் செல்லக்கூடிய வாய்ப்புகளும் உங்களுக்கு உண்டாகும். அதனாலேயும் உங்களுக்கு அனுகூலமான விஷயங்கள் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்கு. உடல் நலம், ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்கள பொறுத்தவரைக்கும் இந்த குரு பெயர்ச்சிக்கு பிறகு பார்த்தீங்கன்னா, உடல் நலத்தில முன்னேற்றம் அதிகமாகவே இருக்கும்னு சொல்லலாம். மனம் உற்சாகமாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்கு. குறிப்பா பார்த்தீங்கன்னா, ஜூலை மாதத்துக்கு பிறகு உங்களுக்கு சுறுசுறுப்பு அதிகமாகவே இருக்கும்னு சொல்லலாம். அக்டோபர் மாதத்துல பார்த்தீங்கன்னா, சில உடல்நலம், ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்கள்ல சின்ன சின்ன சிக்கல்கள் வந்தாலும், மருத்துவ செலவுகள் வந்தாலும் பெரிய அளவுக்கு பாதிப்புகள் கண்டிப்பாகவே இருக்காதுன்னு சொல்லலாம். மன அழுத்தமெல்லாம் இனி உங்களுக்கு படிப்படியாக குறையக்கூடும் சொல்லலாம். உணவு பழக்கத்துல நீங்க கட்டுப்பாடு எடுத்துக்கொள்வது உங்களுக்கு அதிக நன்மைகள குடுத்துக்கிட்டு வரும். தூக்கம் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு சீராக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்கு. குறிப்பா பார்த்தீங்கன்னா, வயதுல மூத்தவங்களுக்கெல்லாம் இனி படிப்படியாக மருத்துவ செலவுகள் குறையக்கூடும். மன நிம்மதிங்கிறது அதிகரிக்கக்கூடும் சொல்லலாம். தொழில் சார்ந்த விஷயங்கள்ல பார்த்தீங்கன்னா, நல்ல வளர்ச்சிங்கிறது உங்களுக்கு இருந்துகிட்டு வரும். புதிய ஒப்பந்தங்கள்ல கையெழுத்து போடுற வாய்ப்புகளும் இந்த காலகட்டம் நெறைய கும்பராசிக்காரங்களுக்கு கிடைச்சுக்கிட்டு வரும்னு சொல்லலாம். போட்டி இல்லாத தொழில்கள் இந்த காலகட்டம் உங்களுக்கு உருவாகக்கூடும். புதிய யுத்திகள்னால நீங்க அதிக லாபங்கள் பெறக்கூடிய வாய்ப்புகளும் கண்டிப்பாகவே கிடைக்கும். அரசியல்ல இருக்கிற நபர்களுக்கு பார்த்தீங்கன்னா, பதவி உயர்வுகள், தலைவராகிற பொறுப்புகள் இந்த காலகட்டம் உங்களுக்கு கிடைக்கும்னு சொல்லலாம். தொண்டர்களின் ஆதரவு இந்த காலகட்டம் கண்டிப்பாகவே கிடைக்கக்கூடும். வியாபாரத்துல பார்த்தீங்கன்னா, சாதனை படைக்கக்கூடிய வாய்ப்புகள் நெறைய கும்பராசிக்காரங்களுக்கு கிடைச்சுக்கிட்டு வரும். கூட்டாளிகள் கிட்ட பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஒற்றுமை அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் கண்டிப்பாகவே இருக்கு. அரசாங்க நிதி திட்டங்கள்னால உங்களுக்கு நெறைய நன்மைகள் கும்பராசிக்காரங்களுக்கு கண்டிப்பாகவே கிடைச்சுக்கிட்டு வரும்னு சொல்லலாம். சாதகமான காலகட்டமாக இந்த கும்பராசிக்காரங்களுக்கு குரு பெயர்ச்சி பலன் கண்டிப்பாகவே உருவாகும். ஆன்மீக திருத்தலங்களுக்கு சென்று வர வாய்ப்புகள் நெறைய கும்பராசிக்காரங்களுக்கு கிடைக்கும்னு சொல்லலாம். தர்ம காரியங்கள்ல நீங்க ஈடுபடும்போது, அதுக்கேற்ற நன்மைகள நீங்க கண்டிப்பாகவே பார்க்க முடியும். ஆன்மீக பயணங்கள்னால நெறைய நன்மைகள் கண்டிப்பாகவே கும்பராசிக்காரங்க பார்த்துக்கிட்டு வர முடியும். புண்ணிய காரியங்களுக்காக இந்த காலகட்டம் நீங்க செலவுகள் செய்யக்கூடிய வாய்ப்புகள் கண்டிப்பாகவே இருக்கு. நீங்க எந்த அளவுக்கு தர்ம காரியங்கள செஞ்சுகிட்டு வரீங்களோ, அதுக்கேற்ற பலன்கள நீங்க இந்த காலகட்டம் அனுபவிக்க முடியும். புகழ்மிக்க ஆன்மீக திருத்தலங்களுக்கு சென்று வர வாய்ப்புகளும் கண்டிப்பாகவே இருக்கு. ஆன்மீக திருத்தலங்களுக்கு செல்லும்போது பார்த்தீங்கன்னா, மன நிம்மதி உங்களுக்கு நிச்சயமாகவே அமையக்கூடும். குரு பகவான் வழிபாட்டினால உங்களுக்கு அதிக நன்மைகள் கண்டிப்பாகவே காண முடியும் சொல்லிடலாம். குடும்ப நபர்களுடன் புகழ்மிக்க திருத்தலங்களுக்கு சென்று வர வாய்ப்புகள் அதிக கும்பராசிக்காரங்களுக்கு பார்த்துக்கிட்டு வர முடியும். பொதுவாவே குரு பகவான் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு 5ஆம் வீட்டுக்கு பெயர்ச்சியாகப் போகிறார். பார்க்கும் இடமும் சரி, பெயர்ச்சி ஆகிற இடங்களும் சரி, சுப இடங்களாக இருக்கிற காரணத்தினால, நெறைய கும்பராசிக்காரங்களுக்கு பார்த்தீங்கன்னா, வாழ்க்கையில நெறைய மாற்றங்கள் நிச்சயமாகவே உண்டாகும். மன மகிழ்ச்சி கண்டிப்பாகவே அதிகரிக்கக்கூடும் சொல்லலாம். அதேபோல நட்பு வட்டாரம் விரிவடையக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்கு. அதேபோல நீங்களும் பார்த்தீங்கன்னா, ஒழுக்கமான வாழ்க்கை முறை, பழக்கத்தை நீங்க ஏற்படுத்திக் கொள்வீங்கன்னு சொல்லலாம். பாசமுடன் உங்களோட சுற்று வட்டாரம் இருக்கறக்கு அதிக வாய்ப்புகள் கண்டிப்பாகவே இருக்கு. உடன் பிறந்தவர்கள் கிட்ட இருந்து நல் உறவுங்கிறது உங்களுக்கு இருந்துகிட்டு வரும். முக்கிய முடிவு எடுக்கிற காலகட்டமாக இது அமையறக்கும் அதிக வாய்ப்புகள் இருக்கு. அந்த முக்கிய முடிவுனால நெறைய மாற்றங்களும், முன்னேற்றங்களும் உங்களுக்கு கண்டிப்பாகவே வாழ்க்கையில உருவாகக்கூடும். தன்னம்பிக்கை அதிகரிக்கிறக்கலாம் அதிக வாய்ப்புகள் கண்டிப்பாகவே இருக்குன்னு சொல்லிடலாம். உங்களோட கனவுகள் நிறைவேறக்கூடிய வாய்ப்புகளும் பார்த்தீங்கன்னா, இந்த குரு பெயர்ச்சிக்கு பிறகு, குறிப்பா பார்த்தீங்கன்னா, அக்டோபர் மாதத்துக்கு பிறகு உங்களுக்கு கிடைக்கக்கூடும்னு சொல்லலாம். நீண்ட கால இலக்குகளை நீங்க கண்டிப்பாகவே திட்டமிட்டு வெற்றி பெறக்கூட முடியும். உங்க வாழ்க்கை முன்னேற்றத்துக்கான நெறைய வழிகள் இந்த காலகட்டம் உங்களுக்கு கைகூடும் சொல்லலாம். இந்த குரு பெயர்ச்சிக்கு பிறகு பார்த்தீங்கன்னா, நீங்க எடுக்கும் காரியத்துல காலதாமதம் ஆனாலும் முடிவுல பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வெற்றி நிச்சயமாகவே கிடைச்சுக்கிட்டு வரும். புதிய இடங்களுக்கு பயணம் மேற்கொள்ள வேண்டியதும் இந்த காலகட்டம் இருக்கும். பொருளாதாரம் சார்ந்த விஷயங்கள பொறுத்தவரைக்கும் அதிக வளர்ச்சி நீங்க காண முடியும்னு சொல்லிடலாம். உங்களுக்கு பார்த்தீங்கன்னா, சேவை மனப்பான்மை அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் கண்டிப்பாகவே இருக்குன்னு சொல்லலாம். நீங்க எந்த அளவுக்கு தர்ம காரியங்கள்ல ஈடுபடுறீங்களோ, அதுக்கேற்ற நன்மைகளும் நீங்க கண்டிப்பாகவே காண முடியும். சமூகத்துல உங்களோட பேச்சுக்கு
முக்கியத்துவம் கண்டிப்பாகவே கொடுக்கப்படும். குழந்தைகள்னால நீங்க பாத்தீங்கன்னா பெருமை காணக்கூடிய வாய்ப்புகளும் அதிகமாகவே இருக்கு. பொதுவாவே இந்த குரு பெயர்ச்சிக்கு பிறகு பாத்தீங்கன்னா கும்பராசிக்காரங்களுக்கு நிறைய மாற்றங்கள், முன்னேற்றங்கள், உயர்வுகள், புகழ்கள் நிச்சயமாகவே கிடைக்கும் சொல்லிடலாம். நன்றி. இப்போ நான் சொன்ன அனைத்து பலனுமே பாத்தீங்கன்னா பொது பலன் மட்டுமே. உங்களுடைய சுய ஜாதக அடிப்படையில சில பலன்கள் மாறுபட்டு நடக்கிறதுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்கு. இருந்தாலும் பெரும்பாலான விஷயங்கள் பாத்தீங்கன்னா நான் சொல்ற மாதிரியே உங்க வாழ்க்கையில நடைபெறும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் மற்றும் ஷேர் பண்ணுங்க. சப்ஸ்கிரைபும் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நம்ம போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வரும். உங்களுடைய எதிர்கால வெற்றிக்கு என்னோட வாழ்த்துக்கள். நன்றி. வாழ்க வளமுடன்.